ஆண்டு முழுவதும் ஏதோ ஒரு உற்சவம் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும். சித்திர மாசத்தில் பார்ப்போமே, சித்திரை பிரம்மோற்சவத்துக்கு விருப்பன் திருநாள் என்று பெயர். நம்பெருமாள் 1323 ஆண்டிலிருந்து 1371 ஆண்டு வரை ஸ்ரீரங்கத்தில் இல்லை. படையெடுப்பு காரணமாக வெளியூருக்கு போக வேண்டியிருந்தது. விருப்பண்ண உடையாருடைய முக்கியமான முயற்சியால் திரும்ப வந்து சேர்ந்தார். அது நடந்தது வைகாசி மாசம் 17ஆம் தேதி. அதற்கப்புறம் 1383 தான் சித்திர திருநாள் கோலாகலமாக தொடங்கப்பட்டது. அதே சித்திர மாசத்தில் கோடை திருநாள் பூச்சாத்தி உற்சவம் நடைபெறும். கோடைக்காலம் தொடங்கிவிட்டபடியால் பெருமானுக்கு குளிர்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய புஷ்பம் சமர்ப்பித்து அது உள்கோடை வெளிக்கோடைன்னு 10 நாள் உற்சவம் கண்டருளுவார். அடுத்து வைகாசி மாசம், அப்போது வசந்தோத்சவம் நடைபெறும். வசந்த மண்டபத்துக்கு எழுந்துருளி மண்டபத்தை சுத்தி அகழியில் குளிர்ந்த தண்ணீர் சேர்த்து வெட்டிவேர், கதிர், பச்சை முதலானவைகள்லாம் பண்ணி பெருமானுக்கு குளிர் உபசாரம் செய்வார்கள். அதுக்கப்புறம் ஆனி மாசம் 2 முக்கியமான உற்சவங்கள். ஒன்று பெரிய திருப்பாவாடை அன்னக்கூட்ட உற்சவம், மற்றொன்று ஜேஷ்டாபிஷேகம். பெருமானுக்கு கவச்சம் களைந்து அன்னைக்குத்தான் அவருக்கு வேண்டிய உற்சவங்கள் நடைபெறும். திரும்ப இரவு கவச்சத்தை சாத்திக் கொள்வார். ஆடி மாசத்தில் தான் ஆடி 18 ஆடி 28 நேர அம்மா மண்டபத்துக்கு எழுந்துருளுவார். அது ரொம்ப முக்கியமான உற்சவம், ஆடிப்பெருக்கு உற்சவம். அப்புறம் ஆவணி மாசம் பவித்ரோத்சவத்துக்கு முக்கியமான நாள், உற்சவத்தை கண்டருளுகிறார். புரட்டாசி மாசம் தாயாருக்கு நவராத்திரிக்கு மிக முக்கியமான மாசம். தாயார் உற்சவத்தில் நவராத்திரி உற்சவம் முக்கியம். ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது. அதே போல கோடை திருநாள் வசந்தோத்சவமும் நடைபெறும். அதற்கப்புறம் ஐப்பசி மாசம் துலா காவேரி ஸ்நானம் ரொம்ப முக்கியம். அந்த 30 நாட்களுமே பெருமான் தங்க வட்டில், தங்க குடம், அத போல கார்த்தால ஆனே தங்க குடத்துல தான் அம்மா மண்டபத்திலேருந்து தீர்த்தம் கொண்டு வரும். ஐப்பசி மாசம் முடிந்த பிற்பாடு கார்த்திகை. கார்த்திகை மாசத்தில் மிக முக்கியமாய் பெருமான் கைசிக புராணத்தை கேட்கிறார். கைசிக ஏகாதசி உற்சவம் நடைபெறுகிறது. அப்போதுதான் பச்சைக்கல் பூர படியேற்றம் நடைபெறும். இதற்கு முன்பாகவே, அதாவது ஐப்பசி கார்த்திகை சேரும் போதே ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். அதுவும் பெருமாளுக்கு ரொம்ப முக்கியமான உற்சவம். அடுத்தது மார்கழி மாசத்து பெரிய திருநாள். அதுதான் பகல் 10 ராப்பத்து வைகுண்ட ஏகாதசி திருநாள். 21 நாள் நடக்கிறபடியால் பெரிய திருநாள் என்று அதற்கு பெயர் வைத்துள்ளனர். அடுத்து தை மாசம். தை மாசம் வந்தால் மீண்டும் பிரம்மோற்சவம். தை பிரம்மோற்சவத்துக்கு பூபதி திருநாள் என்று பெயர் வைத்துள்ளனர். ஆனால் அந்த வீரபூபதி உடையாராலே 1413 ஆண்டு இங்கே தை பிரம்மோற்சவம் தொடங்கப்பட்டது. அந்த தை உற்சவத்தில் சிறப்பு, இந்த உற்சவத்தினுடைய தேரில் மட்டும்தான் நம்பெருமாள் உபயநாச்சிமாரோட எழுந்துருளுவார். தை முடிந்த பிற்பாடு மாசி. மாசியிலையும் உற்சவம் உண்டு. அதுக்கு திருப்பள்ளிவோட உற்சவம், அப்படின்னா தெப்போற்சவத்துக்காக மாசி உற்சவம். அடுத்தது பங்குனி. பங்குனி மாசம்தான் ஆதி காலத்தில் பிரம்மா காலத்திலிருந்து நடைபெற்று வரும் உற்சவம். அப்ப பிரம்மாவே பண்ணிருக்கிற உற்சவம் தான் பங்குனி பிரம்மோற்சவம். உத்தரம் ஸ்ரீரங்க நாச்சியாருடைய திருநட்சத்திரம். அந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு சேர்த்தி உற்சவம் நடைபெறுவது. நாச்சியாருக்கும் பெருமாளுக்கும் ஒரே சிங்காதனத்தில் முழு நாள் எழுந்துருள் இருப்பார்கள். திருமஞ்சனம் நடக்கும், ராத்திரி கத்தியத்திர சேவா காலம் நடக்கும். இது இத்தனையுமே அந்த பங்குனி பிரம்மோற்சவம். அப்போதும் தேர் உண்டு. பங்குனி உத்தர உற்சவம் முடிஞ்ச மறுநாள் தேர், அதுக்கு கோ ரதம்னு பேர். இப்படி சித்திரையிலிருந்து பங்குனி வாசம் வரைக்கும் நிறைய உற்சவங்கள் நம்முடைய வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருக்கிற உற்சவம். அவர் அப்படி எழுந்துருளி கொண்டே இருந்தால்தான் நமக்கும் தெம்பா இருக்கும்.